Hi guys. Actually, Lovers Day na love மட்டும் தான் பண்ணணுமா? அதை தாண்டி வேற எதுவும் பண்ணக்கூடாதா? நான் என்னென்ன அமக்கலம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? பாருங்க. ஆரம்பிக்கலாமா? ஹாப்பி ரோஸ் டே. டேய், ரோஸ் டேனா ஒரு ரோஸ் கொடுத்து சொல்லணும்டா. நீ என்ன வெறும் வாயில ரோஸ் டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பியா? திவ்யா, ஹாப்பி ப்ரப்போஸ் டே. இந்த மாதிரி வெறும் கையால சொல்லாத நிறைய வாட்டி நான் சொல்லிருக்கேன். ஒரு ரோஸ் அந்த இன்னைக்கு என்ன? ஓ சாரி, ஹாப்பி சாக்லேட் டே. இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து வேணான்னு சொன்னேன். ஒழுங்கா போயிடு. 3 நாளா நீ இதேதான் மாமா பண்ணிட்டு இருக்க. 3 நாளா இப்படி மூட விட்டாவே இருக்கேன், எனக்கு புரியல. ஏன்னா நீ பண்றது டெடி டே வாமே. ஹாப்பி டெடி டே. டெடி டேனா என்ன? டெடி பேர் பொம்மை டேவா? பொம்மைக்கெல்லாம் டேவா? சரி எந்திரி. ஏய் தூரா. ஹாப்பி 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 ப்ராமிஸ் டே. கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோன்னு பாக்குறேன். இப்போ லவர்ஸ் டே கூட இந்த ரோஸ் டே இதெல்லாம் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு கூட என்ன டே? இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஹக் டே. ஹாப்பி ஹக் டே. இப்படிதான் வாயில வர சொல்லுவான், தெரியுதா? ஒரு நாளும் இப்படிதான் வாயில வர சொல்லுவான். நம்ம எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த ரோஸ் டே இது மாதிரி சொல்றாங்கல்ல. இன்னைக்கு கிஸ் டே. அப்படியா? ஓகே, ஹாப்பி கிஸ் டே. இப்போ ஒரு டேக்கும் நம்ம வந்து ஹாப்பி ஜாலி டே, ஹாப்பி ஹக் டே, ஹாப்பி கிஸ் டே இப்படியே சொல்லி காண்டேத்தணும். இன்னைக்கு வந்து மொக்க பண்ண போறோம். திவ்யாவை பயங்கரமா வச்சு செய்ய போறோம். எங்க மாமா வந்து உன்னை வந்து கார்ல தானே கூட்டிட்டு போயிருக்கேன். இப்ப பாரு எப்படி எதுல கூட்டு போறேன்ட்டு. அப்ப ஃளைட்ல ரவுடி பேபி ரவுடி பேபி சர்ப்ரைஸ். இது வெறும் ட்ரைலர் தான், இன்னும் நிறைய. ஆமா ட்ரைலர் நல்லா இருக்கு. உருட்டு ஒரு 3 கால் சக்கரத்தை கொண்டு வந்து விட்டுட்டு சர்ப்ரைஸா. நானும் ஏதோ BMW-வா இருக்கும் இல்ல காரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். 3 2 1 ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இங்க காட்டுறான். இது கும்பிட்டுக்க, சாமி கும்பிடல. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, லவ் யூ. எனக்கு தெரியும்டா, நீ எப்பயுமே நீ இப்படிதான் வந்து இவ்வளவு கேவலமா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு அழுகுறேன்? நான் சாமி கோவிலுக்கு தானே கூட்டு வந்தேன். கோயிலுக்கு அதுவும் 12 மணிக்கு. சரி காலைல கூட்டு போறேன்னா ஒரு நல்லது நியாயம் நான் சொல்லுவேன். சரி, அந்த டைம்ல சாமி பார்த்து உனக்கு விஷ் பண்ணலாமேன்னு தோணுச்சு, திடீர்னு தோணுச்சு. சர்ப்ரைஸ்ன்னும் போது நாங்க வீட்டுல அவ்வளவு பேசினா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா நான் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம் உனக்கு தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்ப அதிகம்னு உனக்கு தெரியும். நீ எனக்கு இது பண்ணலன்னா கூட எனக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி பண்ணி நீ இரிட்டேட் பண்ணாத. ஐ எம் நாட் அக்செப்ட் திஸ் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் திஸ். நான் வந்து வேலண்டைன்ஸ் டேனா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை உன்கிட்ட. நீ எனக்கு செய்யணும், நான் உனக்கு செய்கிறேன், நீ எனக்கு செய்யணும், நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதிர்பார்த்ததே இல்லை. எனக்கு நீயா சொல்லும் போது சரி ஓகே அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் உள்ளுக்குள்ள. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள கூட போக முடியாது, அது தெரியும்ல உனக்கு. அவர் இருக்காருல்லங்க, அவர் கட்ட பிரம்மச்சாரிடா. வேற அந்த ஆளுக்கிட்ட கூட்டிட்டு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. அப்படியா? ஏன்டா இப்படி உனக்கு கோயிலுக்கு தான் கூட்டு போக சொல்லலாம்? ஐயோ, ஆஞ்சநேயர் கோயிலுக்கா கூப்பிட்டு வந்து வா, நான் ஒன்னு நான் உன் காலில் சர்ப்ரைஸ் பண்றேன். செத்து போயிடும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் வந்து நல்ல சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். இவன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிட்டு போ. ஆஞ்சநேயரும் நல்ல பக்தன், நல்ல பக்தன். கட்ட பிரம்மச்சாரிடா. யாரு சொன்னா? ஆஞ்சநேயர் வந்து சிவனோட அவதாரம். என்னடா இப்போ இந்த வரலாறுலாம் உன்ன யாரும் கேட்கல, சரியா? கைய பிடிச்சிருக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ரோட்ல. இங்க பாரு, இவர் அழகா இருக்காரு. செருப்பு கழட்டு. நீ வந்து இப்ப எனக்கு கைய பிடிச்சிருக்கிறேன்னு கத்துவேன். நான் மரியாதையா வீட்டுக்கு கூட்டின்னு போயேன். தயவு செய்து நல்ல புத்திய கொடுங்களேன். ஏன் இப்படி என்னை படுத்துறீங்க இவன்ட்ட வாக்கப்பட வச்சு? ஆஞ்சநேயப்பா, லவ்வர்ஸ் டே. எப்ப சரி, சாமி எனக்கு சாமி தான் பிடிக்கும், அதனால சாமி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். நல்ல கோயிலுக்கு தெரியும். இவன் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தா, அதுக்கு நான் என்ன பண்றது? வா, எங்கேயாவது கூட்டு போறேன்னு கேட்க முடியும். வேற எங்க எனக்கு கூட்டு போய் கிழிச்சு போலாம் ரோட்ல. ஐயோ இதால. சரி 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 வா. ஐயோ, கையை பிடிச்சிருக்குன்னு யாராவது தப்பா நினைச்சுக்குவாங்கடி. அப்படியே வந்துருக்கு, க்ளோஸா வந்துரு ப்ளீஸ். பாப்பா ஏஞ்சிரு. இது கண்ண முடிக்கும், அப்படியே கண்ண முடிக்கும். நான் மொக்க பண்ணிட்டேன்ல, அதனால இது ஒரு வேற சர்ப்ரைஸ். மெதுவா வா. வா, அங்கே பார்.
எப்படி பீச் ஒரு லவ்வராக ஒரு குடும்பஸ்தனாக இருந்து கோயில் கூப்பிட்டு போனால் அதுக்கும் திட்டுற, பீச்சுக்கு லவ்வராக கூப்பிட்டு வந்தால் அதுக்கும் திட்டுற. சந்தோஷப்படுத்தினாலும் பரவாயில்ல. மைக்கு நல்லா போட்டு பேசு. நல்லா பேசு. இல்லை நல்லா கேட்காது. என்னை இரிட்டேட் பண்ணாது. அண்ணன் வீடியோவை கட் பண்ணு. ஏன் வீடியோவை கட் பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு பீச்சு வேணாம், ஒரு மயிர் வேணாம், என்னை வீட்டுக்கு கொண்டு போனா நான் உன்னை சொன்னேன். உன் சர்ப்ரைஸ் ஒன்று எனக்கு தேவையில்ல, நான் சொல்லிட்டேன். உனக்கு பண்ண தெரியலையா? டீசெண்டா எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பண்ண தெரியாது. எதிர்பார்க்கவும் நான் வரல. ஒரு நைட் நேரத்தில் என்னை கத்த விடாது, டென்ஷன் பண்ணாதே. இங்கே போ பேட். ஆக்சுவலாக இப்போ மணி 3 ஹால் ஆயிடுச்சு. நிறைய சர்ப்ரைஸ் வந்து திவ்யாவுக்கு பண்ணேன். இப்போ வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். திவ்யாவுக்கு பிடிச்ச சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை பாருங்கள். திவ்யாம்மா, திவ்யா வா சர்ப்ரைஸ். வீட்டுக்கு கூட போனா சர்ப்ரைஸ் மயிரிட்டு போட அந்த கேனப்புண்ட. ஏய் ஃப்ளோல கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இங்க பாரு. சர்ப்ரைஸ் நம்பி வந்ததுக்கு என்ன நானே செருப்பா வீடியோ எடு. ஆல்ரெடி அசிங்கப்படுத்துறாங்க. நான் இப்ப நான் செருப்பால் வச்சுக்கிறத நீ வீடியோ எடுத்து போடணும் தானே? கிறகம் எடுத்து பண்ணு போடு. அது ஒரு பண்ணா போட்டோம். ஏய் எங்கடி போற? ஏய் நில்றி. எப்படி இது முன்னாடியே பண்ணிக்கலாம்ல? ஏன் இதெல்லாம் பண்ணாதான் இல்ல எதுக்கு நீ வந்து என்னை கோவப்படுத்தி டென்ஷன் பண்ணி என்னை அழ வச்சு நல்லதுவும். அந்த பொண்ணுங்களே வந்து ரொம்ப மோசம். நம்ம வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணோம்னு வச்சுக்கிங்களேன், ஓ சூப்பரா அவனை நம்ம மாதிரி லவரை நான் பார்த்ததே இல்லை பிளா பிளா அப்படிலாம் சொல்லுவாங்க. கிஃப்ட் பண்ணாமல் மொக்கை ஏதாவது பண்ணோம்னாக்கா கழுவி ஊற்றுவாங்க. நீங்களே இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸு கொடுத்ததுக்கப்புறம் திவ்யா வந்து நம்மக்கிட்ட காமாக பேசியிருப்பாங்க, ரொம்ப சில்லாக ஹாப்பியாக பேசியிருப்பாங்க.